ஒரு நாள் பழப்பே போச்சு. ஏயா இவ்வளவு பெரிய ரோட் இருக்கும். சொன்ன கேளுமா, பிரேக் பிடிக்கலமா. சாமி சாமி, இரு இரு. எப்ப பார்த்தாலும் ஏமலே வந்து மோதிட்டு இருக்காங்க. சரி, என்னதான் இருந்தாலும் ஆம்பளை இல்ல, செருப்பு கீழே போடு. பையன் சைக்கிள் எடு. இரியா அவனை பாத்துக்கிறேன். நேரா வேற ஆச்சு. இனிமே எப்பவுமே எல்லாம் கழுவி. சரி, அழுகாத விடு. ஜிலேபி கண்டன இந்த ஆத்துல அதிகம் போல இருக்கு. வேற இந்த பக்கம் கிடைக்காது. அதுக்கெல்லாம் ரொம்ப தூரத்துல போகணும் சாமி. ஏ சாமி, உங்களுக்கு மீனுக்கு ஆகாது. எப்படி இவ்வளவு விவரமா பேசுறீங்க? எனக்கும் ஆமா, நான் பிராமணனோ எனக்கு மீனாலே பிடிக்காது. பிடி பிடி பிடி. காலங்காத்தால எது தொட்ட அபச்சாரம் அபச்சாரம். நீ போ. ஒரு பொம்மை நாட்டிக்கு உதவி பண்றவன் மனிதாபிமானத்தை பாராட்டு. அதுக்காக கண்டதெல்லாம் தொட்டுட்டு அப்படியே ஸ்ரீமடத்துக்குள்ள வர்றது பாவம். என்ன கோபாலா, நான் சாதகம் பண்ணிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு ஸ்டவ் லொட்டு லொட்டுன்னு அடிச்சுட்டு இருந்தா எப்படி? இல்ல மாமி, புதுசா ஸ்டவ் வாங்கிட்டு வந்தேன். கடைக்கார சீமனையோட கொடுத்தான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவன் தண்ணி ஊத்தி ஃப்ராட் பண்ணிட்டான். நீங்க பாடுங்க. மாமி, கீழே டச் பண்ணுங்க. என்னது? கீழே நடுக்கட்டையில கருப்பட்டியில நன்னா டச் பண்ணுங்க. அங்க வந்து அவ்வளவு நன்னா இருக்காதுப்பா மாமி. மேல போனா கீச்சு மூச்சுட்டு இருக்கும், கீழே இறங்க இறங்கத்தான் சுகம். இதோ இப்ப நான் வந்துட்டு பாருங்க. ஏன் கோபால், உனக்கு சங்கீதம் கூட வருமா? என்ன அப்படி கேட்டு? எங்க ஊர் பக்கம் வந்து சாதாரண கோபால்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. சங்கீத கோபால்னு சொன்னா தான் கரெக்ட் அட்ரஸே சொல்லுவா. எங்க பாடுங்க. இல்ல இல்ல, பாருங்க, நான் ஒரு தடவை பாடுறேன். செண்பக பூ விரித்தே, செண்பக பூ விரித்தே, செண்பக பூ விரித்தே. குட். கண்ணன் கண்ணன். நன்னா கொஞ்சுங்கோ. கண்ணன் 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 கண்ணன். கரெக்ட். செண்பக பூ விரித்தே கண்ணன் சாமரம் வீசிடுவான் வீசிடுவான். வா வா வா. யோ யோ, ஒரு விஷயம் தெரிஞ்சா ஒழுங்கா பண்ணணும், இல்ல வாயை மூடிட்டு இருக்கணும். என்னையா பண்ணிட்டு இருக்க? மாமி, இட்ஸ் a great insult to me. இத பத்தி ஒண்ணுமே தெரியாத சின்ன குழந்தைகிட்ட நான் என்ன பேச முடியும்? நீங்களே பதில் சொல்லுங்க. சும்மா ரெடி. கோபால பத்தி எனக்கு தெரியாது. சங்கதியில என்னமா பிடிக்கிறான் தெரியுமா? சங்கதி மட்டுமா பிடிக்கிறார், காக்காவும் நன்னாவே பிடிக்கிறார். சரி, அதை விடுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன கூப்பிடுங்க. இன்னும் நிறைய பேட்டர்ன்ல பாட்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். மாமி, எது குழந்தைங்க இத்தனை பேர் வந்திருக்கா? பாட்டு கத்துக்கிறதுக்காக. சாரி மாமி, நீங்க ஏதோ பிரியமா கேட்டேன்னு உங்களுக்கு மட்டும் கத்து கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா குழந்தைங்க இத்தனை பேருக்கு டியூஷன் எடுக்கிறதுன்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஐ அம் குவைட் பிஸி. அட, உன்கிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வரல கோபால், என் பொண்ணு கிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வந்திருக்கா. பொண்ணு மியூசிக்ல BA கோல்ட் மெடலிஸ்ட். டேய், நாங்க 4 பேர் இந்த லைன்ல இருக்க ஐயர்கள்ட்ட வசூல் பண்றோம். நீங்க 4 பேர் அந்த லைன்ல இருக்க ஐயர்கள்ட்ட வசூல் பண்ணுங்க. ஒரு 50 ரூபாய் டொனேஷன் கொடு. சொன்னா கேளுங்கப்பா, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு மருந்து வாங்க தான் புறப்பட்டேன். அதுக்காக தான் இந்த பணம். என்னம்மா உன் குழந்தை உடம்புக்கு? வயித்து வலி. வயித்து வலியா? ஏண்டா நீ கூட வயித்து வலின்னு ஏதோ கஷாயம் சாப்பிட்டு. என்ன கஷாயம் அது? மது கஷாயம். அது விலை 5 ரூபாய் தான். அதை வாங்கி குழந்தை கொடுங்க, சரியா போயிடும். ஏண்டா இந்த 5 ரூபாய் கொண்டா 50 ரூபாய். கன்னியாச்சம் போனாலும் ஜாதி பிடிச்சு போறதுங்க சரியா இருக்கு. இந்த குந்தி கட்சியெல்லாம் எங்க பிராமண ஆள் வேலை இல்ல. நீ பாட்டுக்கு இப்ப எகிரேண்டு போன, நீ பிராமண ஆள் இல்லைன்னு சுத்தமா காட்டுக்கு. அது சரி கிருஷ்ணய்யர், ஆனா இந்த மாதிரி அக்ரூம் எல்லாம் பார்த்தா என்னால ஆத்திரப்படாம இருக்க முடியாது. வீட்டையும் காலி பண்ணணும், வேலையும் ஏதாவது மூளை இருக்கு. முதல்ல சிகரெட் அணைங்க. ஏன் முதல்ல சிகரெட் அணைங்க? எதுக்கு? ஆத்துல குழந்தைக்கு அம்பு போட்டுருக்கு. இப்பதான் ஆத்து அலம்பிட்டு வந்திருக்கிறேன். பூஜை வேற பண்ணணும். செருப்பு காலோட சிகரெட் வேற பிடிச்சிட்டு இருக்கல. சிகரெட் அணைங்க. சாமி சொல்றாருல, சிகரெட் அணைப்பா. விடு
விடு கிருஷ்ணய்யர. சொன்ன கேடுற கோபால், வேலை போயிடும். எனக்கு ஆத்திரம் வருது, பேசாம இருங்க நீங்க. அப்படியே பிடிக்கும். பாருங்கய்யா, நம்ம ரவுடி பொறுமையா. ஆமா, இந்த அக்ரகாரத்திலேயே இந்த ஒரு சாமி மட்டும் இப்படி துள்ளிட்டு இருக்கு. மீசை வச்சிருக்கனாலயா? அது மட்டும் இல்ல, வயசு முறுக்கும். அக்ரகாரத்து மாமியெல்லாம் பாத்துட்டு இருக்காளோ இன்னும் ஹீரோன்னு பாக்குறாரு. அடாடே, ஆக்கிருவோம், பேச ஆக்கிருவோம். இருங்கோ, அம்பி ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டான். போனா போ. என்னடா ஆச்சரியமா இருக்குது, இந்த சாமி துள்ளவே மாட்டேங்குது. இது பச்சை மலை சாமி, துள்ளாது, துள்ள வைக்கும். கோபால், சே, சாமி மலை ஏறியாச்சு, கண்டுக்காதீங்க, ஓரம் கட்டுங்க. ஓகே ஓகே. அலே, நில்லுங்கடா. நவராத்திரி விழா பாட்டு போட்டி. இசைச்செல்வி பானுமதியை எதிர்த்து கும்பகோணம் கோபால் பாடுகிறார். என்னது, பெட்டி மாத்திரம் இருக்க, ஹார்மோனியத்தை காணோம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு உங்ககிட்ட பணம் இல்ல. 500 ரூபாய் பணம் கிடைக்குங்கிறதுக்காக போட்டியில கலந்துக்கிற உன் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். ஆனா நீ எதுக்கு போட்டி போடுறது யார் தெரியுமா? செல்வி பானு, சங்கீத பரம்பரை. டிஸ்கரேஜ் பண்ணாதே, நான் எப்படியாவது ட்ரெயின் பண்ணி ஜெயிச்சுடுவேன். இந்த ரூட்ல போனா நீ ஜெயிக்கவே மாட்ட. சுலபமான ஒரு குறுக்கு வழி நான் சொல்றேன். வேண்டாம், எனக்கு தன்னம்பிக்கை உண்டு. முடிஞ்ச வரைக்கும் நேர்மையான வழியிலேயே நான் ட்ரை பண்றேன். பானு நிஜமாவே சங்கீத பரம்பரையா? பானுவோட தோப்பனார் சங்கீத கலா பூஷன், தோப்பனார் சங்கீத கலா ரத்னா, அவா தோப்பனார் சங்கீத கலா சாம்ராட்.
இந்த சுலபமான குறுக்கு வழி இருக்கிறதா சொன்னேளே, என்னது? மூணே வழிதான் இருக்கு. முதல் வழி என்னவோ? அவ பாட்டு பாடுறதுக்கு முன்னால சுக்கு மிளகு திப்பிலி பால்ல சூடா போட்டு சாப்பிடுவா. எப்படியாவது பேதி மாத்திரை அதுல கலந்துரு. மூட்டில புடுங்கோ புடுங்கு புடுங்கு. நோ, இட்ஸ் டூ மச். இரண்டாவது வழியை சொல்லுங்க. 10-15 கரப்பாம்பூச்சிய பொட்டமா கட்டிக்க. அவ டாப் சுத்தியில பாடும்போது நல்லா அவுத்து விடு. கரப்பாம்பூச்சினா பானுவுக்கு ஒரே அலர்ஜி, சகல சுத்தி. இது வேண்டாம். கரப்பாம்பூச்சின்னா நேக்கு கூட கொஞ்சம் அலர்ஜி. இதை விட ஒரு பெட்டர் ஐடியாவை நான் சொல்லட்டா? சொல்லுங்க. நான் பாடுறச்ச என் முன்னால ஒரு பெரிய மைக் வைப்பா. அத புடுங்கி என் தலையில ஒரே போட போடுங்க. அதோட நான் அவுட். இதான் நாட்டுல லேட்டஸ்ட் ஃபேஷன். ஓகே? நான் யோகியனா தான் இருந்தேன். இந்த கரப்பாம்பூச்சி, பேதிக்கு மாத்திரை எல்லாம் இவ. யோ இரியா, நடையா கோயிலுக்கு. கோவிலுக்கு எதுக்கு? நேக்கு சங்கீதம் வராது, முட்டாள்தனமா பேர் கொடுத்துட்ட, வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடு. நேக்கு சங்கீதம் பிரம்மாண்டமா வரும். அப்படியா? சரி, கல்யாணி ராகத்துக்கு வாத்திய ஸ்வரம் என்ன சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க சங்கீத கலாபூஷன், கல்யாணி ராகத்துக்கு வாத்திய ஸ்வரம் என்ன? நேக்கு கல்யாணி ராகமே என்னன்னு தெரியாது. பின்ன எதுக்குயா பேர் எழுதி கொடுத்த? எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 10,000 rupees அர்ஜென்ட் நீட். பாட்டு போட்டியில ஜெயிச்சோம்னா 2,500 கொடுக்கறதா சொன்னா. அதான் தவணை முறையில சேர்த்தலாம் பேர் கொடுத்தேன். சரி, வந்து வாபஸ் வாங்கிக்கோ. ஜெயிச்சு நானே அந்த பணத்தை கொடுத்துறேன். நோ, இட்ஸ் a prestige issue. என்ன கௌரவ பிரச்சனை. இல்ல, இப்ப என்னமோ இங்கிலீஷ்ல சொன்னியே, அது இன்னொரு தடவை சொல்லு. Golden words cannot be repeated. இப்ப மரியாதையா வாபஸ் வாங்க போறியா இல்லையா? நேக்கு கேள்வி ஞானம் உண்டு. நீ என்ன ராகத்துல என்ன சொல்ல பாடினாலும் நிச்சயமா நானும் தம் கட்டி பாடிடுவேன். God is my side. Definitely I am going to defeat you. யோ நிறுத்தியா? கர்நாடிக் மியூசிக் வாசிக்கிற வாத்தியமா இது? எடுத்துட்டு போயா வெளியில. Shut your mouth, man. You won't go, man. I will smash your பானையா. Get out. எனக்கு தெரியுமே பாரு. நீ போங்கனே. என்னது கச்சேரி மேடையில எலக்ட்ரிக் கிட்டார் ட்ரம்ஸ் எல்லாம் இருக்கு? கிருதம் கோஷ்டி பான் ஓடாது. அவளே உனக்கு வாசிக்க சொன்னா சரி பண்ணிடுவா. அதனாலதான் ட்ரம் கோஷ்டி புக் பண்ணேன். அது சரி. அதனாலதான் தொழில் ரீதியா ட்ரம்ஸ் பெருசா இல்ல மிருதங்க பெருசான ரெண்டு பேத்துக்குள்ளேயும் சண்டை போல இருக்கு. ஆமா, இது ரெண்டு எப்படிங்க ஒத்து வரும்? நல்லவனுக்கு புல்லுமாயுதம் போய் ஜமாயி. என்னது? எதுக்கு இத்தனை பேர் ஓடுறாங்க? இவெல்லாம் பானுவோட ரசிகர்கள். வானுக்கு இத்தனை ரசிகர்களா? பங்காகாத கோபாலா, பங்காகாத. கிராமரான பொம்பளைனாலே நாட்டுல ஒரு கிரேஸ் தான். நீ மட்டும் மேடையில ஏறு, எல்லாம் தலைகீழா மாறிடும். என்ன பாட வரல? ரெடி? இருங்க ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு சின்ன ஒப்பந்தம். நான் விட்டு கொடுக்கணும் அதானே? சேச்சே, நான் ஒண்ணும் அந்த அளவுக்கு தம் இல்லாத ஆள் கிடையாது. என்ன? நீ பாட்டுல என்ன வேணாலும் பாடிக்கோ. ஆனா சாசா ரீரி காகா மாமான்னு இந்த சொரவரிசை மட்டும் தயவு செய்து பாடாத. இது எங்கிருந்து வாடகை கேட்டு? ஜோதிராண்டி இதுவும். சரி, சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? சாசா ரீரின்னு சொரவரிசை மட்டும் தயவு செஞ்சு பாடாத. சொரம் இல்லாத எப்படியா கர்நாடிக் கச்சேரி? புரியாம பேசாத. இங்க இருக்கிற ஜனங்க அவ்வளவு ஸ்டாண்டர்ட் கிடையாது. நீ பாட்டுல சொரவரிசை பாடினா அவங்களுக்கு புரிய வேண்டாம்? நோக்கு தெரியாதுன்னு சொல்லு. இப்ப என்னங்கிற சோடா புட்டி? சொரம் பாடுறதும் பாடாததும் என் மூட பொறுத்திருக்கு. ஓடிடாத, வந்து பாடு. சங்கீத கலாரசிகர்களுக்கு எனது வணக்கம். இங்க பாப்பா. பொதுவாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பூவுடன் சேர்ந்த நாரும் வணக்கம் என்று. ஆனால் இன்றைக்கு இந்த நாருடன் சேர்ந்து பூவும் நாறிவிட்டது. இந்தாப்பா, இந்த மாலையை நீயே வச்சுக்கோ. பேத்தி பானுவுக்கு சங்கீதத்தில் நல்ல ஞானம். ஆனால் இன்று இவருடன் சேர்ந்து அவளும் எடுத்த லூட்டி இருக்கிறதே சகிக்க முடியவில்லை. இது சங்கீதத்திற்கே ஒரு பெரிய அபச்சாரம். நல்ல வேலை, பேத்தி பானு இன்னைக்கு என் மானத்தை காப்பாத்திட்டான். தொடர்ந்து தெரியாத ஆளோட போட்டி போடுறது தப்புட்டு நினைச்சு
இன்னைக்கு போட்டியில இருந்து வாபஸ் வாங்கிட்டாளாம். கேள்வி ஞானத்தினாலேயே கோபாலன் எவ்வளவு நன்னா பாட முடியும்னு நீங்க தெரிஞ்சுக்கத்தான் கூட பாடினாளாம். மொத்தத்துல அந்த அசடு சங்கீதத்தை விட இவனை ஒரு பெரிய மனுஷனாக வச்சு இப்படி ஒரு தாகம் பண்ணி இருக்கான். உங்களுக்கு ஏதாவது புத்தி இருக்கா மாமா? வாய் திறந்து கூப்பிட வேண்டியதானே? காலங்காத்தால விசில் அடிச்சுட்டு. விஷயமே விசில் அடிக்கிற விஷயம் தான். மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு கால்னா பிரயோஜனம் இல்ல, நோக்கு கோடி ரூபாய் வரும். கமான் குயிக். ஆத்துல யாரும் இல்ல, இருந்தாலும் மரவா போய் பேசலாம். ஃபாலோ மீ. அனுமாரா பிறக்க வேண்டியவர்